ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்கள் வீட்டுக்கு அம்மன் வந்துட்டா. ஆடி மாதம் முழுக்க அம்மன் வீட்டில் இருப்பா. ஆடி மாதம் அம்மனுக்கு வேண்டிய மாதம், அம்மன் வழிபாடுக்கு சிறந்த மாதம். இந்த மாதத்தில் சில காரியங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா அம்மனுடைய சக்தி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அன்னை ஆதிபரா சக்தியுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கும். பொதுவாக வேத ஜோதிடத்தில் 3 கிரகங்கள் அம்மனை குறிக்கும். அதில் சந்திரன், அடுத்து ராகு, அடுத்து செவ்வாய். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தரம் ராசி மாறுவார். ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கிற ராக பார்க்குறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரியாகும், அக்கம் பக்கத்தோடு இணக்கமாக இருப்பீங்க, சொந்த பந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, குடும்ப உறவு மேம்படும். சிலவருக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் வீடு மாற்றுறதுக்கு யோகம் இருக்கும். ஆனால் இந்த ஆணி ஆடையில் யாரும் வீடு மாற்ற மாட்டாங்க. பட்டு வீடு வாங்கலாம், ஆவணி மாதம் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பால் காய்ச்சலாம், இப்படி சில நல்ல எண்ணங்கள் மனதில் உதயமாகும். வீடு சம்பந்தப்பட்ட நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனைகள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு தன குடும்ப வருமான சாணம். ஸோ குடும்பத்துக்கு வருமானத்தை எப்படி பெருக்கிக்கிறது, குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகிறது, குடும்ப பற்றாக்குறை எப்படி தீர்க்கிறது, இது மாதிரி ஒரு எதிர்கால திட்டமெல்லாம் மனசில் உண்டாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சிறந்த காலமாக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்தார். ரெண்டுமே 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்தார். ராகுக்கு 3 பார்வை உண்டு, பின்னோக்கி பார்ப்பார். ராசி 12ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்தார். அப்பா வழியில் சில பிரச்சனைகள், விரயம், தகப்பன் வழியில் சில சங்கடங்கள்லாம் இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். கேது சுபத்துவப்படுறாரு ராசிக்கு 8ஆம் இடத்துல. தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் ஓரளவு சிம்மத்தில் பகமைப்பட்டாலுமே ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து ராகு கேதுகளை சுபத்தப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் சுக்கிரன் 5-10 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் சொல்லலாம், தொழில் காரிய ரீதியாகவும் சொல்லலாம். உத்தியோக ரீதியாக அந்தளவு இருக்காது, ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, நியூட்ரலாக இருக்கும். தொழில் காரியம் வியாபாரம் இதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் இடைஞ்சல் வரத்தான் செய்யும். ஏன்னா 5-10 கூடையவன் 8ஆம் இடத்துல கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். சரியா நேர்களே, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ போட்ட நோக்கம் என்னென்னா, அம்மன் வரவு மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு சுபத்துவமாக இருக்கிறனால வீட்டுக்கு அம்மன் வரவு இருக்குது. அதுபோக ராசிக்கு பக்தி, பரவசம், ஆலய வழிபாடு, கோயில் குளத்து போயிட்டு வருது, வீட்டில் மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுறது, இதெல்லாம் சொன்னோம்னா செவ்வாயை சொல்லலாம். செவ்வாய் அம்மன் வடிவமானவர் தான். ஏன்னா செவ்வாய் அங்காரகன் தான். அங்காரகனை முருகப்பெருமானுடைய அம்சம். சக்தி வடிவானவன் சிவன், சிவமைந்தன். முருகன் கையில் இருக்கிறதே சக்தி வேலு தான். அதனால் செவ்வாயும் வச்சு அம்மனை சொல்லலாம். அம்மனை பற்றி பேசுகிறதுக்கு 3 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எடுத்துக்கலாம். ராசி பலனில் 3 கிரகங்கள் வச்சு சொல்லலாம். ராகு, செவ்வாய், சந்திரன். சந்திரன் பரிபூர்ணமாக அம்மன் வடிவமானவன், தாய் உள்ளம் கொண்டவன். ராகுவும் அம்மனுக்கு கட்டுப்பட்டவர் தான். செவ்வாயும் அம்மனுடைய ஆதிக்கம் உள்ளவர் தான். ஏன்னா செவ்வாய் 2 கிரகங்களோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். முருகப்பெருமான் அண்ட் அம்மன் 2 பேரோட அருள்பட்டவர் தான் செவ்வாய். அதனால் செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலில் விசேஷம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா நேர்களே, 5ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறாரு. சூரியனுக்கு செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறாரு. இப்போ செவ்வாய் சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல. அதனால் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போங்க. இருப்பினும் வழிபாடு நல்லாயிருக்கும். சரியா, வழிபாடு நல்லாயிருக்கும். சக்தி வழிபாடு நல்லாயிருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நல்லாயிருக்கும். ஸோ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் அம்மனுடைய நாமத்தை சொல்லி கும்பிட்றதுக்கு நல்ல உகந்த காலமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஆடி மாதம் ஒரு 15-16ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடம் தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். ஸோ ராகு, செவ்வாய், அடுத்து சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ மகர ராசிக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா அம்மனுடைய அனுக்கிரகம் ஆடி மாதத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. சரியானவர்களே, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பலன்கள் அதுக்கு அந்த ராசிக்கு எப்படி வருதுன்னு முகாந்தரத்தை சொல்லணும். அந்த அடிப்படை விதியை சொல்லிட்டு தான் பலன் சொல்லணும். அடிப்படை விதி சொல்லாமல் பலன் சொல்லக்கூடாது. போதி ஜோடத்தில் எப்போயுமே நான் கிரக அமைப்பை சொல்லுவேன். நம்ம வீடியோலையும் அந்த கிரக அமைப்பு கட்டம் போடுவேன். சரியா, ஏன்னா நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லலை, ராசிக்கு தான் சொல்கிறோம். ராசிங்கிறது என்னென்னா அன்றாட நடக்கிற நிகழ்வுகள். உங்கள் மனம் உடல், அவ்வளோதான். மன உடல் எப்படி சார் அப்படின்னா,
உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம தினமும் நைட்டில் தூங்கி காலையில் எந்திக்கிறோம். ஒரு நாள் காலையில் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திப்போம், நல்ல உடம்பு நல்லாயிருக்கும். அது குறிப்பாக வந்து யாராக இருந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில நாள் பாருங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திப்போம், நல்லபடியாக எந்திப்போம், கைகால் நல்லாயிருக்கும். சில நாள் டல்லாக இருக்கும், தூங்கி எந்திக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு எந்திப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அன்றைக்குள்ள நாட்கள் தான் காரணம், சந்திர நிலைப்பாடு தான். ஸோ அன்றாடம் நடக்கிற நம்ம வாழ்க்கையில் தனி ஒரு மனிதர் நடக்கிற உடல் ரீதியான மன ரீதியான காரியங்களுக்கு வந்து சந்திரன் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறார். ஜாதகங்கிறது ஏன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள அமைப்பு, சரியா? ஜாதக கிரக தசாபுத்தி அமைப்புலாம் தனிப்பட்ட முறையில் உள்ளது. உங்கள் மனைவி குடும்பம் இந்த அமைப்புக்கு சொல்லலாம் ஜாதகத்தை. ஆனால் தனி மனிதனுக்கு சில சௌரியங்களை கொடுக்கறது ராசி தான். அதுக்காக தான் ராசி பலன்கள் போடுறோம். கோச்சார பலன்கள், இதுக்கு பேர் வந்து கோள் சார பலன்கள். கோள்கள் எந்த சாரத்தில் இருக்குது, எப்படி சஞ்சாரம் பண்ணுது இந்த பிரபஞ்சத்தில், இன்றைக்கி தேதி 6/7/2026 அவருடைய நிலைப்பாடு என்ன, அது வந்து மகர ராசிக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுது, அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து முக்கியமாக வந்து ஆடி மாதம் வந்து சூரியன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகம், நல்ல அமைப்பு தான். சூரியன் மகர ராசிக்கு 8 கூடைவன் தான். அட்டமாதிபதியாக இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறைஞ்சு 7ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெறாரு, நல்ல அமைப்பு தான். சிவராஜ் யோகம்ங்கிறது வந்து சிவ வழிபாடு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிவன் கோயிலில் போய் அம்மனை கும்பிடலாம். சிவசக்தி கோயிலில், சிவன் கோயிலில் எப்படி அம்பாள் இருப்பா, சக்தி இருப்பா, அங்கே துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த ராகு வேளையில் கும்பிடணும். ஆடி மாதத்துலேருந்து கும்பிட ஆரம்பிங்க. ஆடி மாதத்துக்கு இன்னொரு 8 நாள் இருக்குது, சரியா? இன்றைக்கி ஆடி 22 தான். ஸோ நான் முன்கூட்டியே இந்த வீடியோவை போடுறேன். ஆடி மாதம் முழுக்க அம்மன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முகாந்திரம் நல்லா இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வந்து சிவராஜ் யோகம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த குரு சூரியன் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்குறாங்க. உச்ச குரு கூட சூரியன் சேர்ந்து நல்லதான், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தை பலன்கள் எப்படி சார் கன்வெர்ட் ஆகும் அதை சொல்கிறேன். அதுபோல் ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான். பொதுவாக பொது ஜோடத்தில் என்றைக்குமே நான் கொஞ்சம் மீனிங்காக தான் போடுவேன். அந்த அட் ப்ரெசென்ட் நிலைக்கு ஏற்ற மாதிரி சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்வேன். இப்போ வந்து சூரியன் குரு உச்ச சூரியன் கூட சேரார், இது ஒரு வகை நட்பு தான், சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் சுபத்துவம் ஆவார், 8 கூடையன் சுபத்துவம் ஆகிறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வேதனை இருக்குன்னு நினச்சி உட்காந்துக்குருவீங்க. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும். அது குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வரும். அரசாங்கம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. மகர ராசிக்கு அரசாங்கத்தில் நின்று போன நிலுவை பணம், அரியஸ் பணம், பிராட்பேண்ட் பணம், பிஎஃப் பணம் இதெல்லாம் வர்றதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. மகர ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் குரு இணைவு வந்து ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைனா கோயிலுக்கு போகலாம், வீட்லேயும் சாமி கும்பிடலாம், அம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம், தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகலாம். தலைமை பண்பு இருக்கும், சரியா? தலைமை பண்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறீங்க, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய ஹையர் லெவலில் இருக்கீங்கன்னா தலைமை பண்பு இருக்கும். பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல பேர் எடுக்கலாம். வெகுஜன தொடர்பு பொது வாழ்க்கையில் அரசியல்னு இல்லை, தன்னார்வ தொண்டு, சில பேர் சில இதில் இருப்பாங்க, வெளி தொடர்பில் வந்து மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் மனை விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 8 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கனால ஈகோ இருக்கும், சரியா? ஏன்னா குருவும் வந்து 12 கூடையவன் தான். 2 பேருமே நல்ல ஆதிபத்தியம் கிடையாது. ஆனால் உச்ச குருவோட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால சூரியன் ஓரளவு சுபத்துவமாக இருப்பார். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. நான் பெருசாக நீ பெருசான்னு சண்டை போடாதீங்க. அதுபோக வந்து உங்கள் மனைவியோ கணவனோ நல்ல ஒரு இதுவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். இந்த ஆடி மாதம் முழுக்க வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் இந்த வீடியோ கேட்குற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவனோ மனைவியோ அவங்க ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், ஹானஸ்ட் இருக்கும். அது மாதிரி அவங்க வந்து நல்ல ஒரு தத்துவார்த்தமாக இருப்பாங்க, இயல்பு நிலை காட்டில் அப்பாற்பட்டு இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரே வார்த்தை சொன்னாலும் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லா சிந்தனை செயலும் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு. குறிப்பாக ஒரு 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். 30 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க, சரியா? ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க, சரியா? அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஆளுமை அதிகாரத்தோட நல்ல பேரில் இருப்பாங்க. அதை நினச்சி அவங்க லைஃப் பார்ட்னர் பெருமைப்படுவாங்க. சுயமரியாதை இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஈகோவை குறைச்சிருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஈகோவை குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என் கணவன் என் மனைவி ஈருடல் ஓர் உயிர் அந்த எண்ணத்தில் வாழ்ந்தீங்கன்னா அருமையாக பார்க்கப்படுகிறது, சரியா? அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும், இல்லறம் நல்லறமாக இருக்கும். கூட்டாசியம் தொழில்கள் நல்ல லாபம் இருக்கும், கூட்டுத் தொழில்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலிமா நிதி வாங்கி அரசாங்கத்தின் மூலிமா சப்சிடி வாங்கி செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டுத் தொழில். அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் நல்லாயிருக்கும், ஒப்பந்தம் அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக இருக்கும்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனியார் தொழில் இருக்கிறவங்க வெளிநாட்டு யோகம் இருக்கும். சரியா, வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டு தொழிலை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, குறிப்பாக உணவுப் பொருட்கள், ரொட்டி, பிஸ்கட்டு, கோதுமை பொருட்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்வீட்ஸு, இதெல்லாம் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. நம்ம நாட்டில் செஞ்சு வெளிநாட்டுக்குலாம் நிறைய போகுது, இப்போ பேக்கெட் பண்ணி போகுது. சரியா, சேல்ஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டு தொடர்பு, வெளிமாநில தொடர்பில் உணவு பண்டங்கள், கோதுமை பண்டங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். கோடிக்கணக்கில் வருங்க, கொட்டுங்க. ஏன்னா சூரியன் வந்து கோதுமைக்குள்ள கிரகம். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு நவதானியம் இருக்குது. சூரியன் வந்து கோதுமைக்குள்ள கிரகம். கோதுமையால் நிறைய பொருள் செய்கிறாங்க. இனிப்பு வகையில் எல்லாமே கோதுமையில் தான் செய்யுது. ரவா, மைதா, இன்னொன்று என்ன இருக்குது, கோதுமை மாவு. சரியா, எல்லாம் மூணுமே வந்து கோதுமையிலேருந்து எடுக்கிறாங்க. கோதுமை மாவுலேருந்து செய்கிறாங்க, ரவாலேருந்து செய்கிறாங்க, மைதாலேருந்து செய்கிறாங்க. ஸ்வீட் ஐட்டம் முழுக்க மேக்ஸிமம் இதுலேருந்து தான் செய்வாங்க. அல்வாவுக்கு வந்து ரா மெட்டீரியலே கோதுமை தான். கோதுமை நல்லா அரைச்சி பால் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் அல்வா. ஸோ இது மாதிரி கடையில் இருக்கிறவங்க, இப்போ இன்றைக்கி திருநெல்வேலி அல்வாலாம் உலகம் முழுக்க போகுது. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வந்து உலகம் முழுக்க போகுது, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. ஸோ அது மாதிரி நிறைய சொல்லலாம். சரியா, நிறைய பலகாரங்கள் நிறையா இருக்குது. அப்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வேத ஜோதிடத்தில் இடம் இருக்குங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஜாதகம்லாம் சும்மாங்க, ஜோதிடம்லாம் ஒன்றும் கிடையாதுமாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் சொல்லலாம். அந்த ஜோதிடரோட அப்சர்வேஷனை பொறுத்து இருக்குது. எல்லாத்துக்குமே இங்கே வழி இருக்குது. சரியா, என்ன அவர் தெரிஞ்சிருக்கணும், அந்நேரம் அவருக்கு டைம் கரெக்டாக இருக்கணும். ஜோதிடருக்கு டைம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவருக்கு அன்றைக்கி தேதிக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை நல்லா ரீட் பண்ணுவார். பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரமாக தான் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பாருங்கள், சில நேரம் நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், டீச்சர் வந்து நல்ல மூடில் இருப்பார், நல்லா சொல்லிக் கொடுப்பார். இயல்பு நிலை காட்டலாம் நல்லா சொல்லிக் கொடுப்பார். அவர் குடும்பத்தில் சண்டை போட்டு வந்திருக்காரு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எரிச்சலாக தான் இருப்பார். ஏதோ அரை குறையாக சொல்லிட்டு அவர் கோபத்தை வந்து பசங்க மேலே காட்டிட்டு போயிடுவார். இது இயல்பு, எல்லாத்துக்கும் உள்ளதான். தனி ஒரு மனிதன் உணர்ச்சிக்கு என்ன சொல்கிறது, உணர்ச்சிக்கு அடிமையானவன் தான். நல்ல உணர்ச்சி, சந்தோஷமாக, மன குதூகலமாக இருக்கும்போது அவங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஆள் அப்செட்டாக இருக்காங்கன்னா செயல்பாடு கம்மியாக இருக்கும். அதுபோல் தான் நீங்கள் ஒரு ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்தாலுமே அவர் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்லா சொல்லுவார். இறைவன் அவர் கொடுத்த வரத்தை பொறுத்து, அவர் அனுபவத்தை பொறுத்து, அப்சர்வேஷனை பொறுத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். நம்ம வேத ஜோதிடத்தில் ஒரு தனி மனித ஜாதகத்தை எல்லாத்தையுமே நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே அங்கே பதில் இருக்கும். எல்லா விடைகளுக்குமே எல்லா வினாக்களுமே விடை இருக்கும். இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 7ஆம் வீட்டில் 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை, அதை சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும். சில நேரம் சலஸ்தலம் போயிருக்கும். ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது தாரகஸ்தானம். தாரகஸ்தானம்னா என்ன, கலஸ்தர தாரகம் தான். தாரகம்னா என்ன, கணவன் மணி உறவு தான். ஸோ அதில் சில நேரம் விட்டு கொடுத்து போங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, சிவராஜ் யோகம் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். அந்த சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த சிவபெருமான் அருளோட வீட்டில் அன்னை ஆதிபராசக்தி வந்து உட்காந்துருவா, நல்லாயிருக்கும். சரியா, அந்த ஆடி மாதம் நல்லாயிருக்கும். பொதுவாக ஆடி மாதம் காற்று அடிக்கும், காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடம் புதன் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்லதான். மிதுனம் ஒரு காற்று ராசி. காற்று ராசியில் புதன் இருக்குது, நல்லாயிருக்கும். நல்லா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, டக்கு டக்குன்னு யோசனை பண்ணுவீங்க. சரி, ஃபயர் மாதிரி இருப்பீங்க, எதை ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துல புதன் இருந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சனி ராகு பார்வை இருக்குது. 12ஆம் இடத்துக்கு பாவகர் தொடர்பு என்ன அர்த்தம், படுத்தா தூக்கம் வராது. விடைப்பக்க சில பேருக்கு நைட்டில் 1 மணி வரைக்கும் தூக்கம் வராது, அது பிறகு தான் தூக்கம் வரும். அது இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரம் நைட்டில் சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் கொஞ்சம் ஏறினாலும் தூக்கம் வராது. இதுதான் பெரிய பிரச்சனை. ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். சரியா, இப்போ வந்து சனி ராகு பார்வை இருக்குது ராசிக்கு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல பாவத்தொடர்பு இருந்துச்சுன்னா என்ன, ராசிக்கு தூக்கம் வராது. தூக்கம்ங்கிறது என்னென்னா மனம் உடல் சம்மந்தப்பட்டது. டைரெக்டாக ராசியை பாதிக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், கட்டின மனைவி தூங்கிட்டு இருப்பா, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு மட்டும் தூக்கம் வராது. குடும்ப தலைவனுக்கு மட்டும் தூக்கம் வராது. ஏன்னா அவனுக்கு வந்து அங்கே பிரச்சனை இருக்கும். சரியா, இப்போ வந்து ராசிக்கு புதன் பார்வையும் இருக்குது 12ஆம் இடத்துக்கு. அதனால் ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். புதன் பார்க்க ஓரளவு தூங்கிடுவீங்க. சரியா, நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. தனி மனிதனுக்கு சில பேர் வெளியே சொல்கிறதே கிடையாது. அதனால் இப்போ மகர ராசியில் வந்து 12ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. ஆனால் புதன் பார்வை இருக்கிறதுனால ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால, இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவு நல்லபடியாக போகும். ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு இல்லை. இந்த காலகட்டத்தில் வந்து அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். சரியா நேர்களே, அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இப்போ வந்து குரு வந்து ராசிக்கு வந்து எந்த 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, நல்லா இருக்குது, லாபம் இருக்கும், தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்திலையும் முனப்பாக இருப்பீங்க, துணிவே துணைன்னு இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராசிக்கு வந்து எங்கெங்கே பார்க்குறாரு, 9ஆம் இடம், அதுபோல் 11ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய் பார்வை 11ஆம் இடத்துக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. லாபத்துக்காக அலையணும்.
சரியா நேரில் லாபத்துக்காக அலையணும். இருப்பினும் 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வையும் இருக்குது. விருச்சிகத்தை செவ்வாயும் குருவும் பார்க்குறது ஓரளவு நல்ல அமைப்பு தான். குருமங்கல யோகம் வந்து அங்கே உட்காந்துருக்கு. அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் ஆக்டிவ் ஆகும். மூத்த சகோதரன் வழியில் நல்லாயிருக்கும். சகோதர சகோதரிகள் நல்லாயிருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். விருச்சிகம் ஒரு நீர் ராசி, நீர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். செவ்வாய் வீடு அப்படின்னா இப்படி நீர் சம்மந்தப்பட்ட நெருப்பு அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வந்து தண்ணியும் இருக்கும், நெருப்பும் இருக்கும். ஏன்னா சமையல் பண்ணணும்னா தண்ணி வேணும், அதை சூடு பண்ணி சமைக்கணும்னா நெருப்பு வேணும், கேஸ் இருக்கணும், சிலிண்டர் இருக்கணும். ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப், இங்கே வந்து நெருப்பும் இருக்கும், நீரும் இருக்கும். பாலும் நீர் தான். பாலும் ஒரு திரவ பொருள் தான். பாலில் தண்ணி கலந்து தான் டீ காஃபி போடுறாங்க. ஸோ இப்படி நிறைய பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் இருக்கிறனால நீர் சம்மந்தப்பட்ட நெருப்பு விலைகள் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ராகு தனுசையும் கண்ணியும் பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்பா வழியில் கொஞ்சம் செலவு இருக்கும். இருப்பினும் 9 குடைவன் வந்து சாணபலம் பட்டு 6ஆம் இடத்துல இருக்கனால அப்பா வழியில் செலவு இருக்கும். அப்பா காரியத்துக்காக சில கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே, அப்பா வழியில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்பா வழி, பங்காளி வழிகள், இவங்க வழியில் சில செலவுகள் இருக்க தான் செய்யும். கேது மிதுனத்தையும் மீனத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. ஸோ கேது பார்வையும் குரு பார்வையும் சனிக்கு இருக்கிறதுனால இப்போ மகர ராசி நேயர்கள் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகப்பட்டு இருக்கும். கோயில் கொடுத்து போவீங்க. நெத்தியில் ஆண்கள் விபூதி இல்லாமல் இருக்க மாட்டீங்க, பெண்கள் குங்குமம் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். கோயில் கொடுத்துலாம் போவீங்க. ஆமாம் சார், இப்போ எனக்கு கொஞ்சம் நாளாகவே எனக்கு இந்த போன ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து அது எனக்கு அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா கேதுவும் குருவும் சனியை பார்க்குறாங்க, ராசிநாதனை பார்க்குறாங்க. ராசிக்கு 1, 2 கூட பார்க்குறாங்க. குடும்பத்தில் ரொம்ப ஆச்சாரமாக சாமி கும்பிடுவீங்க. இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் இப்போ கடந்த 1 மாதமாக ரொம்ப கும்பிட்டுருப்பீங்க. சரியா, அது உங்கள் நிலைப்பாடு மாறும். உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். கோயில் குளத்துக்கு அடிக்க வர போகணும்னு மனம் சொல்லும். ஆமாம் சார், எனக்கு அப்படி மனசு இருக்குது, நான் அடிக்க வர கோயில் குளத்துக்கு போகிறேன், வீட்டிலே கொஞ்சம் நல்லா விழுந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த அமைப்பு இப்போ வரும், கண்டிப்பாக வரும். மகர ராசிக்கு வரும். ஏன்னா ராசிநாதனுக்கு ஒரே நேரத்தில் குரு தொடர்பும் கேது தொடர்பு இருக்கிறனால ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். ராசிநாதன் வந்து கொஞ்சம் ஆன்மீக பற்றில் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் வந்து அந்த அமைப்பில் இருக்கிறார். கேது ஒரு ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட கிரகம், ஆன்மீகம் தாண்டி சித்து வேலைகளுக்குள்ள கிரகம். சனி பகவானும் அப்படித்தான். சரியா, ஞானம் தேடுதல், ஆன்மீகத்தை காட்டில் ஞானம் தேடுதல், குரு பார்வையும் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அடுத்து வந்து சனி பகவானை பற்றி சொல்லிட்டேன் நான். ரிஷபத்தை பார்க்குறாரு, செவ்வாயை பார்க்குறாரு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4-11 கூட பார்க்கறதுனால தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு, மனை, வண்டி, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் சனி பகவான் குரு பார்வை வாங்கி செய்கிறதுனால சனி பகவானுடைய கெடுபார்வையெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா குரு பார்வை அவருக்கு படுது. அதனால் 50% அவர் நல்ல இயல்பு நிலையில் தான் இருப்பார். கெடுபார்வையோட சக்தி குறையும். இதுதான் ஒரு பாப கிரகத்தின் மேலே ஒரு சுப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து தன்னுடைய கெடுபார்வையை குறைக்கும். சனி பகவான் செவ்வாய் ராகு மேலே குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ விழுந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க ராகு மேலே சுக்கிரன் பார்வை உள்ளது, 3ஆம் இடத்துல சனி பகவான் மேலே குரு பார்வை உள்ளது. ஸோ 2 பாவகிரகங்கள் நல்ல நிலைமைக்கு ஆகிறாங்க. சரியா நேயர்களே, இதுதான் ஜோதிடம். பாவகிரகங்கள் மேலே சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். ஓரளவு சொல்லிட்டேன், தூக்கம் நல்லா வரும், அயன சயன போக நல்லாயிருக்கும், அலைச்சல் குறையும். அப்படியே அலைஞ்சாலும் காரியத்தோடு தான் அலைவீங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடுவீங்க. எதில் கணக்கு வழக்கு இருக்கும். செலவு பண்ணாலும் கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவீங்க. கண்ணாபுரன்னு செலவு பண்ண மாட்டீங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விசேஷம் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா நேர்களே, ஸோ இந்த ஆடி மாதம் பார்க்கும்போது கிரக நிலையில் இப்படி தான் இருக்குது. நான் வந்து இதில் ஜென்ரல் ஒப்பீனியன் தான் போடுறேன். நிறைய பேர் இந்த ராகு திசை குரு திசைக்கு பலன் போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். நான் ராகு திசைக்கு பரிபூர்ணமாக போடுறேன், ஒரு 18 வருஷம் எப்படி இருக்கும்னு. அடுத்து குரு திசைக்கு போடுறேன், அதெல்லாம் தசாபுத்தி லக்கண ரீதியாக போடுறேன். இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலையில் இப்படி தான் இருக்குது. சரியா நேர்களே, சந்திரன் வந்து இன்றைக்கி ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். பரவாயில்ல, 3ல் சந்திரன் இருக்கலாம். ஸோ அடுத்த வரைக்கும் நாட்கள் நல்லா தான் இருக்குது. சரியா, அடுத்து செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல யோகம் இருக்கும். ஓரளவு நல்ல விதமாக தான் போகுது. அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் அந்த திருவிழா நடக்கும். ஆடி அமாவாசை முக்கியமான நாளுங்க. அடுத்த வருகிற அமாவாசை ஆடி அமாவாசை முக்கியமான நாள். சரியா, ஆடி அமாவாசை பிதர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணலாம், பிதர்கள் காரியம் செய்யலாம், சிரார்த்தம்லாம் பண்ணலாம். ஸோ ஆடி அமாவாசை அடுத்து தான் வருது உங்களுக்கு. அது என்றைக்கு சார் வருது அதையே சொல்லிடுறேன் நான். அதுக்கடுத்து ஆடி மாதம் இதை செஞ்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். வீடியோ பொறுமையாக கேளுங்க. அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அடுத்து வந்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை வந்து ஆடி பெருக்கு முடிஞ்சு தான் வரும்.
சரியா? ஆடி 18ஆம் பேருக்கு ஒரு முக்கியமான நாள் தான். அன்றைக்கி சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே? ஜூலை 24ஆம் தேதி வருது. ஜூலை 24 இன்னும் நாள் இருக்குது, 18 நாள் இருக்குது. சரியா? ஜூலை 24 இன்னும் வந்து ஒரு 18 நாட்கள் இருக்கின்றன. ஆடி அமாவாசைக்கு சனிக்கிழமை தான் வருது, பரவாயில்ல. சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஜூலை 24 ஜூலை 24 சனிக்கிழமை வராது, சாரி. ஜூலை 24 நான் வந்து இதை எடுத்து வைக்கல. இப்போ டக்குன்னு இந்த அமாவாசை வந்தனால இப்போ தான் புரட்டிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எல்லா நேரமும் நான் ப்ரிப்ளான்டாக எடுத்து பேச முடியாது. சில நேரத்தில் அந்த டாப்பிக்காக எடுத்து பேசுவேன். சரியா? ஓகே நேர்களே, பார்த்துக்கோங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தவறுதலுக்கு மன்னிக்க வேண்டும் நேர்களே. ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருது. ஜூலைன்னு சொன்னேன், தவறு. அது அடுத்த மாதம் வருது. ஆணி அமாவாசை தான். ஆடி அமாவாசைங்கிறது இன்னும் நாட்கள் இருக்குது. ஆகஸ்ட் 12, ஆடி 27 புதன்கிழமை வருது. தவறுதலுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நான் எடுத்து வைக்கல நான். சரியா? இந்த வீடியோவில் அதை பேசணுன்னு நான் எடுத்து வைக்கல. மனசிலே நினைக்கல. இடையில வந்துடுச்சு. அந்த பிதிர்களை பற்றி. சூரியன் வந்து பிதிர்காரகன். சரியா? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகர ராசி நேயர்கள் வந்து பிதிர்களை பற்றி, தாய் தகப்பன் இல்லாதவங்க வந்து, குறிப்பாக தகப்பன் இல்லாதவங்க இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி அந்த காரியங்கள் பண்ணிங்கன்னா கூடுதல் வளமாக இருக்கும். அந்த ஒரு மைண்டுக்காக பேசும்போது ஆடி அமாவாசை எடுத்துட்டேன். பட் ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி 27 அன்றைக்கி தான் இருக்குது. சரியா? புதன்கிழமை. அதை கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கோங்க. சொன்னது வந்து தவறான தகவல், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஓகே நேர்களே, இப்போ வந்து ஆடி மாதம் நீங்கள் என்ன காரியம் செய்யலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனை பற்றி பேசிட்டோம் நம்ம. ஆடி மாதம் அம்மன் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணலாம் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. ஆடி மாதம் தாலி பெருக்கு பண்ணலாம். சரியா? ஆடி மாதம் வந்து பெண்கள் ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி தாலி பெருக்கு பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். புதுசாக பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா காரு பைக் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். எந்த பொருளாலும் வாங்கலாம். ஆடி 18ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து எதுக்குமே நீங்கள் வந்து நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. சரியா நேர்களே? அது வந்து முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஆடி பெருக்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லாருக்கும் விடுமுறை தான். அன்றைக்கி நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி ஆடி மாதம் வளையாப்பு போடலாம். சரியா? வீட்டில் இந்த காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளையாப்பு போடலாம். ஆடி 18 போடலாம். ஆடி மாதம் தொடங்கினோடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்று இருக்கும். சரியா? காற்றின் மூலிமா நோய்கள் பரவும். நோய்கள் வந்து பொதுவாக காற்றுல தான் பறக்கும். அதனால் வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை கட்டி வைங்க. இது ரொம்ப நல்லதான். வேப்பலை கட்டலாம். சார் வேப்பலை கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பஞ்சபாத்திரத்தில் வந்து ஆடி மாதம் முழுக்க வேப்பலை போட்டு கும்பிடுங்க. பொதுவாக பஞ்சபாத்திரத்தில் ஆடி மாதம் முழுக்க வேப்பலை, கருவேப்பிலை, தண்ணி, விபூதி, குங்குமம், மஞ்சள் போட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் கும்பிடணும். வீட்டில் தீர்த்தம் இருக்கல, பஞ்சபாத்திரம், செம்பு பாத்திரம், வெங்கல பாத்திரம், தாமிர பாத்திரம், இல்லைன்னா பித்தளை பாத்திரம். சரியா? அதில் வந்து தண்ணி ஊற்றி வேப்ப இலை, கருவேப்பிலை, பூக்கள் இதழ்கள் போடலாம். மல்லிகைப்பூ, மற்ற பூக்கள், நறுமண பூக்கள் இதழ்கள் போடலாம். குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு விபூதி போட்டு இறைவன் வழிபாடு பண்ணால் அம்மன் அப்படியே குடியிருப்பா. இதை மட்டும் செய்யுங்க. அம்மன் அப்படியே வீட்டில் குடியிருப்பா. ஆடி மாதம் முழுக்க உங்கள் வீட்டில் குடியிருப்பா. நான் அப்படி தான் சொல்லுவேன், போடுவேன். ஆடி மாதம் இதை மட்டும் வீட்டில் செய்யுங்க. அம்மன் வீட்டில் வாசம் செய்வாள், குடியிருப்பாள், சம்மணம் போட்டு உட்காந்துருவா. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். பொதுவாக அம்மன் அருள் வேணுனாலே கருவேப்பிலையும் வேப்பிலையும் போட்டு வீட்டில் கும்பிடுறது நல்லது. நம்ம மந்திரம் சொல்லணும். சரியா நேர்களே? அம்மனுடைய மந்திரம் சொல்லணும். அன்னை ஆதிபராசக்தி மந்திரம் சொல்லணும். நிறைய இருக்குது. அம்மனோட மந்திரங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம சொல்லணும். ஓம் மதுரை மீனாட்சியை போட்டி, காஞ்சி காமாட்சியை போட்டி, காசி விசாலாட்சியை போட்டி, திருக்குடையூர் அபிராம அன்னையை போட்டி, சிறுகால திரிபுர சுந்தரியை போட்டி, வைத்தீஸ்வரன் கோயில் தனியாய் அன்னை, தையல்நாய் அன்னையை போட்டி, நெல்லை காந்தி மீத மனை போட்டி, அவட பார்வதியை போட்டி, கொம்பதை மனை போட்டி, ஒப்பனை மனை போட்டி, குழலால் மொழியை போட்டி, வேதநாயை போட்டி, சவுந்தரநாயை போட்டி அப்படின்னு சொல்லணும். உங்கள் ஊரில் உள்ள அம்மனை சொல்லணும். உங்கள் எல்கைக்கு உட்பட்ட அம்மன் நாமத்தை சொல்லணும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு காசியில் இருக்கிற விசாலாட்சி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற அன்னையை நினைக்கணும். கற்பாம்பாயில் நினைக்கணும். வேலப்பஞ்சாவடியில் இருக்கிற தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை நினைக்கணும். மாங்காடில் இருக்கிற காமாட்சி அம்மனை நினைக்கணும். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க உங்கள் எல்கைக்கு உட்பட்ட அம்மனை நினச்சி கும்பிடணும். அந்த நாமத்தை சொல்லணும். சரியா? உங்கள் எல்கைக்கு உட்பட்ட அம்மனை சொல்லணும். மற்றபடி அம்மனை கும்பிடலாம், நான் வேணாம் சொல்லலை. உங்கள் எல்கைக்கு உட்பட்ட அம்மனை சொல்லணும். இப்போ நான் மேல்மருவத்தூர் அம்மா படம் வச்செல்லாம் கும்பிட்றேன். அது வந்து பொதுவாக கும்பிட்றேன். சக்தி பீடத்தில் முதன்மை. அது வந்து ஒரு சுயம்பு அதுவாக வந்தது. ஸோ அந்த அம்மாவில் வந்து நான் கும்பிட்றேன். மேல்மணியனூர் அங்காளம்மனையும் கும்பிடலாம். அமாவாசை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நிறைய அம்மனுடைய மகிமைகள் நிறையா இருக்குது.
இந்த பில்லி சூனியம் ஏவலில் இருக்கிறவங்களாம் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர் போயிட்டு வரலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த குடும்பத்தில் செய்வினை கோளாறு இதெல்லாம் இருக்கிறவங்க அங்கே ஒரு பீடம் இருக்குது, சரியா? அங்கே ஒரு பீடம் உட்கார இடம் இருக்குது, அந்த இடத்துல உட்காந்து எழுச்சிட்டு வரலாம். அமாவாசை போகிறதுக்காட்டி மற்ற நாள் போங்க, வெள்ளி செவ்வாய் ஞாயிறு போகலாம். அம்மன் கோயிலுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறு போனோம் நல்ல விதமாக இருக்கும். அங்கே சன்னி மேடம்னு ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்து நீங்கள் எந்திரிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த தோசை நிவர்த்தி ஆயிரும். மற்றவங்க நமக்கு எது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அங்கே போயிட்டு வரலாம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போகலாம். வாய்ப்பு இருக்கவங்க போங்க, மற்றவங்க அம்மன் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போங்க. சரியா நேர்களே? நான் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மனை கும்பிட்டாலே போதும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி அம்மன் ஆடி மாதம் தினசரி விளக்கேற்றும் போது நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லணும். இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும், கையில் காசு பணம் வரணும் அப்படின்னு ஆடி மாதம் நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும், பக்கத்து கோயில் அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அதுக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். கோயில் யாகசாலை பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி போடுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தாலே போதும், யாருக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ அவங்க வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் கண் பிரச்சனை இருக்கும், கண்ணில் தீராத பிரச்சனை, கண்ணு வலி, கண் பார்வை மங்குதல், கண்ணில் சில பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆடி மாதம் அம்மன் கோயிலில் யாகம் வளர்ப்பாங்க. கண்டிப்பாக திருவிழா நடக்கும்போது யாகம் வளர்ப்பாங்க. அங்கே வந்து கரும்பு துண்டு வாங்கி கொடுக்கலாம். செங்கருப்போ இல்லை வெள்ளைக்கரும்போ வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பு, அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் இதை என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். சார், நான் வந்து கோயில் யாகத்தில் என்ன போடணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து நான் யாகத்தில் என்ன பொருள் வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா யாகங்கிறது ரொம்ப முக்கியம். அக்னிக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கிறது. அக்னி மொழி, அதாவது யாகத்தில் போட்டோம்னா அது அக்னி பகவானுக்கு சிவனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா சிவன் வந்து அக்னி முகமானவன், செந்தளிர் மேனியன். ஸோ அது அம்மன் கோயிலில் யாகம் வளர்க்குறது மிக சிறப்பானது, சக்தி வாய்ந்தது. அம்மன் கோயிலில் யாகம் வளர்க்குறது வந்து அந்த சிவசக்தியோட அப்படியே கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள குறைக்கு வந்து அதெல்லாம் போடலாம். சரியா நேரில்? இப்படி நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. சார், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் யாகத்துக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், யாகத்துக்குன்னா என்ன, அந்த யாக குண்டத்தில் போடுற பொருட்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து சில பேர் நெய் வாங்கி கொடுப்பாங்க. நெய் வாங்கி கொடுக்குறது வந்து நல்ல அமைப்பு. சரியா? புத்திர பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் பணப்பழக்கம் கிடைக்கும். நெய் தான் பொதுவாக யாகத்துக்கு நிறையா ஊற்றுவாங்க. நெய் வாங்கியும் கொடுக்கலாம். இப்படி நிறைய பொருட்களை யாகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுமாதிரி எலுமிச்சம்பழத்தை கோயிலில் கொண்டு போய் விளக்கு போடலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ராகு வேலையில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை விளக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். அதுபோல் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவைனாச்சும் அம்மன் கோயில் கூழை வாங்கி குடிச்சிருங்க. ஆடி மாதம் குடிக்கணும், வேப்பலை போட்டு குடிக்கணும். வேப்பலை போட்டு தான் காய்ச்சுவாங்க. அந்த கூழை ஒரு தடவை குடிச்சிருங்க, அருமருந்து. சரியா? நமக்கு என்ன வியாதி வந்தாலும் சரி, வியாதி வரும், மருந்து சாப்பிடுவோம். ஆனால் அதை கேட்குறதுக்கு வந்து அந்த அன்னையோட சக்தி இருக்கணும். அதனால் ஆடி மாதம் கண்டிப்பாக எல்லா கோயிலும் கூழ் ஊற்றுவாங்க. அந்த கூழை வாங்கி குடிச்சிருங்க, குச்சப்படாமல் குடிச்சிருங்க. ஒரு தடவை குடித்தா போதும், அது உடம்புல சேரணும். அது ஆடி மாதம் அந்த கூழ் வந்து உடம்புல சேரணும். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அந்த கதை வந்து ரேணுகாதேவி அம்மன், சரியா? ஜபத்கனி முனிவரோட மனைவி ரேணுகாதேவி அம்மன். அதை வச்சு கதை வரும். அவர் யார்? பரசுராமருடைய தாய் தந்தை தான். ஒரு காலத்தில் பரசுராமர் வந்து ரேணுகாதேவியை தலையை வெட்டிடுவார். அதுதான் அந்த அம்மனாக இருக்குது. இன்றைக்கி ஊரில் உள்ள அம்மன்லாம் பாருங்கள், தலை மட்டும்தான் தெரியும். அம்மன் கோயிலுக்கு போங்க, மேக்ஸிமம் கிராமத்துலலாம் போனீங்கன்னா அம்மனுக்கு தலை மட்டும்தான் இருக்கும். பீடம் இருக்கும், பீடத்துக்கு தலை மட்டும்தான் இருக்கும். அதுதான் ரேணுகாதேவி. சரியா? அந்த ரேணுகாதேவி தான் அம்மனாக இருக்குது, மாரியம்மனாக இருக்குது. ஸோ அந்த அம்மனுக்கு காய்ச்சல் கூழை வாங்கி குடிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், அது ஒரு பெரிய கதை. ஆனால் அந்த ரேணுகாதேவிங்கிறது வந்து ஜபத்கினி முனிவரோட மனைவி, பரசுராமரோட தாய். சரியா? பரசுராமர் யார்? பெருமாளுடைய அவதாரம் ஒன்று. தாய் சொல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம்னு ஒரு எடுத்த அவதாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம், தந்தை பேச்சை, ஜபத்கினி முனிவர் பேச்சை கேட்டு தாயின் தலையை துடிச்சிருவார் பரசுராமன். சரி சொல்லி தந்தை சொல்லே வேதம் என்று எடுத்த ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். சரியா? அது ரொம்ப ஒரு முக்கியமான அவதாரம். பரசுராமர் வந்து இன்னும் வாழ்கிறாரு. பரசுராமர் வந்து இன்னும் சப்த சிரஞ்சீவியில் ஒரு சிரஞ்சீவியாக வாழ்கிறாரு. கேரளா மாநிலத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கேரளா மாநிலம் குழுன்னு இருக்கும். கோயில்வெளி இயற்கை நாடு அப்படிங்கிறது கேரளாவை தான் சொல்கிறோம். ஸோ எதுக்குன்னா பரசுராமருடைய அம்சம் வந்து, அவருடைய சக்தி வந்து கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது. அந்த பரசுராமர் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள். அந்த பகவானுடைய என்னது சொல்லுவோம், அது தசாவதாரத்தில் வந்து அவர் ஒரு 6வது அவதாரமாக எடுத்தார். சரியா? பரசுராமர் அவருக்கு தான் ராம அவதாரம். ராமனுக்கு முன்னாடி பரசுராமர் பிறந்துட்டார். ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ரேணுகாதேவியோட மகன் தான் பரசுராமர். ரேணுகாதேவி வந்து அம்மனுடைய அம்சம். சரியா? அதனால் ரேணுகாதேவி கோயில் இருக்கிறவங்க அங்கே போய் கும்பிடுறது மிகச்சிறப்பு. ஆடி மாதம் ரேணுகாதேவி அம்மன் கோயிலுக்கு போய் கும்பிடுறது மிகச்சிறப்பு. ரேணுகாதேவி அம்மன் படத்தை வச்சு வீட்லேயும் கும்பிடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமானது.
சரி, அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு மக்களை காக்கிறதுக்காகவே வந்து அது வந்து அம்மனை அவதரிச்சிருக்கு. ரைட் நேர்களே, நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம். நான் இதுதான் எதனாச்சும் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுக்குள்ளே போயிடுவேன். ஸோ நீங்கள் கோயிலில் போய் எலுமிச்சை பழத்தையும் போடலாம், கோயில் வாங்கி கூழையும் காய்ச்சி குடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 9, 12, 5 தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புல நல்ல லாபம் கிடைக்கும். லக்கணத்துக்கு சொல்லிட்டு போகிறேன் நான். மேச லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். தாய் தகப்பனுடைய ஆதரவு இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதரருடைய ஆதரவு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணம் நல்லாயிருக்கும். இளைய சகோதரருடைய ஆதரவு நல்லாயிருக்கும். கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழில் மற்ற தொழிலில் மிகச்சிறப்பாக நல்லதாக வரும். கடகலக்கணம் அருமையாக இருக்கும். கடகலக்கணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். குரு சுக்கிரன் கடகத்திலே இருக்கிறதுனால கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காரியம் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும். அரசாங்க வேலை சம்மந்தப்பட்டவங்க, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அதில் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொல்லிக் கொடுக்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசு டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கெல்லாம் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. சிம்ம லக்கணம் விரயம் இருக்கும். விரயம் இருந்தாலும் விரயத்தில் லாபம் இருக்கும். சரியா நேயர்களே, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சில பேருக்கு பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு தூரமாக போகிற மாதிரி இருக்கும். சரியா, காரிய ரீதியாக பிள்ளைகள் உங்களை விட்டு போகலாம், இல்லைன்னா பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் நல்லதுக்கு தான். கன்னியா லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே, லாபத்துடன் சில காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். துலா லக்கணத்துக்கு அருமையாக இருக்கும். தொழில் காரியம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். சரி, என்னால் வியாபாரத்தில் நல்ல தொழில் வியாபாரம் வந்து நல்ல லாபமாக இருக்கும். பணம் கோடிக்கணக்கில் பொருளும். விருச்சிக ராசிக்கும் நல்லாயிருக்கும். சரியா, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் துலா லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சரியா, சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சிவநாமத்தை சொல்லுவீங்க. அந்த சிவராஜ் யோகம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சிவராஜ் யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம். சரியா, தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சிவராஜ் யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். ஆடி மாதம் குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுல இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, மகர லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஈகோ பிரச்சனை இருக்கும். சரியா, ஏன்னா மகர லக்கணத்துக்கு சூரியன் 8 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கான கணவன் விஷயத்தில் விட்டு கொடுத்து போனால் நானா நீயான்னு சண்டை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா, கும்ப லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. மகர ராசி கும்ப லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க. நல்லா எதுலேயும் வெற்றி பெறுவீங்க. ராயல்ட்டியாக இருப்பீங்க. கௌரவம், ஆனஸ்து, குடும்ப கௌரவம், என்ன சுயமரியாதை, ஆத்ம பலன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பஞ்சமஸ்தானம் வலுப்படுறதுனால நல்லாயிருக்கும். மந்திர நாமத்தை சொல்லணும், சிவநாமத்தை சொல்லணும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆடி மாதம் முழுக்க சிவன் கோயிலில் போய் சிவநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா பாவமும் தீரும். சரியா நேயர்களே, நல்லாயிருக்கும். நான் நிறைய சொல்லிட்டே போவேங்க. இதே 32 நிமிஷம் ஆகிப்போச்சுன்னு நிறையா சொல்லலாம். சரியா நேயர்களே, ஸோ மகர ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன். கூடுதலாக தகவல் வாங்குறவங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். சார், நான் மகர ராசியில் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான். ஏன்னா மகர ராசி மிதுன லக்கணத்துக்கு ஆடி மாதம் கிரக நிலைகள் முக்கியமான கிரகங்கள் எடுத்தான் சொல்லுவேன். எந்த கிரகங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருக்குது, சுப தொடர்பில் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய விசேஷமும் காரகத்துவம் நடக்கும். இவ்வளோதான் ஜோதிடம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதமே பலன்கள் மாறுபடும். அந்த மாதத்துக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் ஸ்தான பலம் பட்டு இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் நடக்கும். இப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து சூரியன் 3 கூடையவன், தைரிய வீரிய காரிய சனாபதி, தைரியமாக இருக்கும். சூரியனாலே அரசாங்க விஷயத்தில் தைரியம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அதுபோல் சூரியன் வந்து பிதிர்காரகன், அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக சித்தப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பாவோட தம்பி விஷயத்தில் நல்லா இருக்கும். அதுபோல் சூரியன் ஆத்மகாரகன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக இருப்பாங்க. சரியா, ஒரு காரியத்தை செய்யும்போது ஆத்ம திருப்தியாக செய்வாங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் மிதுன லக்கணத்துக்கு 7, 10 கூடையவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மிகச்சிறப்பு. சூரியன் கூட சேர்ந்துருக்கனால இணக்கம், இன்டிகிரேஷன், காரியம், தொழில், வியாபாரம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மூலியமாக கிடைக்கிறது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். ஸோ இப்படி பிரித்து ஒன்றா சேர்ந்து சொல்லணும் பலன்கள். அவ்வளோதான். பலன்கள்னால என்னங்க அர்த்தம்? பூக்களை எடுத்து மாலையை தோற்கிறதுன்னு அர்த்தம். சரியா, அது கதம்பம் மாதிரி. கதம்பத்தில் வந்து பல வகை பூக்கள் இருக்கும். கதம்பம்னு சொல்கிறோம்ல, கதம்பம் கடையில் விற்கும், பூக்கடையில் விற்கும். கதம்பம்னா என்ன? பல பூக்கள் சேர்ந்த ஒரு சரம். அதில் எல்லா பூவும் இருக்கும். சரியா, துளசி இருக்கும், கேந்தி பூ இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும், சம்மங்கி இருக்கும், மறிக்கொழுந்து இருக்கும், எல்லாம் கலந்து கட்டுவாங்க. அதுதான் கதம்பம். அது மாதிரி தான் பலன்கள் வந்து கதம்பம் தான். எல்லா கிரகத்தையும் சேர்த்து ஜோடித்து கரெக்டாக சொல்லணும். அது வந்து ஜோதிடருடைய
ஒரு இதை பொறுத்து இருக்குது. ஜோதிடருடைய திறமையை பொறுத்து, அவரோட அப்சர்வேஷனை பொறுத்து, இறைவன் அவனுக்கு கொடுத்த அனுக்கிரகத்தை பொறுத்து இருக்குது. எல்லாமே இறைவனுக்கு இறையாமைக்கு உட்பட்டு தான். யாராக இருந்தாலுமே நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கணும்னா இறை அருள் இருக்கணும். இறை அருள் இல்லாமல் எதுவுமே சாத்தியப்படும். யாராக இருந்தாலும் சரி, நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற சொல்லுக்கு வந்து அந்த இறைவனோட அருள் இருந்தால் தான் நல்லபடியாக இருக்கும். இல்லைனா அது நல்லபடியாக நிற்காது. நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே, ரைட்டு, நம்ம அதெல்லாம் போக வேண்டாம், ஊர் கதைக்கெல்லாம் போக வேண்டாம். மகர ராசி உள்ளதை மட்டும் சொல்லுவோம். ஸோ மகர ராசியில் வந்து நீங்கள் லக்கணத்தில் பிறந்தவங்க ஆடி மாதம் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு அந்த லக்கண ரீதியாக கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லுவேன். சரியா, நிறைய சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சுருக்கமாக கேளுங்க, நானும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோ நோக்கமே வந்து ஆடி மாதம் அம்மன் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா, அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், செய்யுங்க. ஆடி மாதம் செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி கோயிலுக்கு போகலாம். நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, கோயிலுக்கு போகிற அன்றைக்கி சாப்பிடாமல் இருங்க, மற்ற நாள் அன்றைக்கி சாப்பிடுங்க. சுத்தபத்தமாக இருந்துக்கோங்க. அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். தினமும் பூஜை பண்ணுறவங்க பஞ்சாச்சாரத்தில் வந்து பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் ஊற்றும்போது வேப்பிலை, கருவேப்பிலை, நான் சொன்ன பொருட்களை போட்டு சாமி கும்பிடுங்க. ஒரு சொட்டு பன்னீர் ஊற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஊற்றி அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா, ஓம் தேவஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி, சந்தன மாரியம்மனை போட்டி, முத்து மாரியம்மனை போட்டி, இருக்குங்கூட மாரியம்மனை போட்டி, வாழவந்த மாரியம்மனை போட்டி, சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, வெயிலுந்தம்மனை போட்டி, வண்டியூர் பக்கத்து மாரியம்மனை போட்டி, பச்சைமரத்து மாரியம்மனை போட்டி, சல்லத்தம்மனை போட்டி, கண்ணுடி நாய் கண்ணத்தலனையை போட்டி, உஜ்ஜின் மகாலையை போட்டி, கல்கத்தா காளியை போட்டி, நாகாலம்மனை போட்டி, வண்டி மகாலையை போட்டி, வீரபத்திர காளியம்மனை போட்டி, காளி கருப்பாம்பலை போட்டி, மடப்புறத்து காளியின் அன்னையை போட்டி, சிவதுர்க்கையை போட்டி, விஷ்ணு துர்க்கையை போட்டி, துர்கா பரமேஸ்வரியை போட்டி, கிரியாசக்தியை போட்டி, இச்சாசக்தியை போட்டி, நாகசக்தியை போட்டி, மாயாசக்தியை போட்டி, அனைத்துக்கும் அம்சமாக இருக்கும் மேல்மருத்துவ ஆதிபர சக்தியை போற்றி, சக்தி பீடங்களை போற்றி, சுக்கலிங்கபுரத்து முத்து மாரியம்மனை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, நிறைய சொல்லலாம். சரியா, நான் எந்தெந்த கோயிலுக்கு போகிறேனோ அந்தந்த கோயில் அம்மனெல்லாம் சொல்லுவேன். எனக்கு மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். திருப்பி சொல்ல அது வந்து மனசுக்குள்ளே வந்து ஊராயிரும், அது உரு ஏறிடும். அந்த அம்மனை நினைக்கணும். நம்ம ஒரு கோயிலுக்கு டெய்லி போகணும் கிடையாது. அந்த கோயிலில் வாசம் பண்ணுற அம்மனை நினச்சி நம்ம கும்பிட்டாலே அந்த அம்மன் நம்மளை தேடி வந்துடுவா. இவ்வளோதாங்க. அழைத்தால் ஓடி வருவாள் ஆதிபராசக்தி. சரியா, சலங்கை கட்டி ஜல்லுன்னு வீடு தேடி வந்துடுவா. எந்த பிரச்சனையும் இருக்காது. அடியன் தினமும் நான் படுக்கும்போது நைட்டில் வேப்பலையை போச்சா படுக்கிறேன். என் தலைமாட்டு கடையில் ஒரு வேப்பலை கீத்து இருக்கும். எந்த இதுவும் வராது. சரியா, எந்த கெட்ட கனவும் வராது, யாரும் வரமாட்டாங்க கிட்ட, எதுவும் அண்டாது. வாழ்த்துக்கள். நல்லது தான் அண்டும், கெட்டது அண்டாது என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு மகர ராசிக்கு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன். அம்மன் அருள் கிடைக்கும். அம்மன் வீடு தேடி வர்றா, அவளை நல்லபடியாக அழைச்சி வச்சுக்கோங்க. அம்மன் வந்து குழந்தை வடிவமாக தான் வருவா. அதனால் வீட்டில் குழந்தைகளை நல்லா வச்சு கொஞ்சுங்க. குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி போடுங்க. வீட்டில் குழந்தைகள் கொலுசு போட்டு அங்கிட்டு ஓடினாலே அம்மனோட ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அது குறிப்பாக பெண் பிள்ளைகள். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இல்லைன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகளை வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் அந்த பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ஓடி ஆடிடுச்சுன்னா கண்டிப்பாக அம்மன் இருப்பா. சரியா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். உத்திராடம், திருவோணம், அவிட்டச் சேர்ந்த நேயர்கள் அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.